மக்களே, வெல்கம் டு AgVa சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இது வந்து ப்ராடக்ட் நம்ம நோ த ப்ராடக்ட் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம்ல, அதில் இந்த ஒரு ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். இது என்னதுன்னா Fevibond, Fevicol கம்பெனியோட அவங்க தான் இதையும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இது பேர் வந்து Fevibond. இது எதுக்கெலாம் யூஸ் ஆகுது? நிறையா விஷயத்துக்கு யூஸ் ஆகுது. ஸோ இதோட யூசேஜ் தான் பார்க்க போகிறோம். ஃபெவிகால் கம்பெனிலாம் நம்மளுக்கு வந்து ஸ்பான்சர்லாம் பண்ணாது. இது என் காசு போட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம அவ்வளோலாம் வளரல ஃபெவிகால் நம்மளுக்கு ஸ்பான்சர்ஷிப் கொடுக்குறதுக்கு. ஸோ நம்ம ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணி எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ப்ராடக்ட் மக்களுக்கும் தெரியணும், உங்களுக்கும் யூசேஜாக இருக்கணும், யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த சீரீஸே ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சது நான் அவங்களோட ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தது, நாலேஜ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, ஸோ நாலேஜ் ஷேர் பண்ண தானே நம்மளுக்கு வளரும். அதனால் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ நான் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க ப்ராடக்ட்க்கு போகலாம். இந்த Fevibond வந்து சிந்தட்டிக் ரப்பர் பேஸ்ட் adhesive. இது வந்து நம்ம ஹோம் அண்ட் இண்டஸ்ட்ரி எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். இட் இஸ் அன் ஆல்ரவுண்டர். நம்ம இந்த Fevibond வந்து எந்த மாதிரி மெட்டீரியலில் யூஸ் பண்ணலான்னா, இது வந்து வெர்சடைல் adhesiveனு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து நம்ம லெதர், ரப்பர், ரெக்ஸின், கேன்வாஸ், அதே மாதிரி கிளாஸ் ஐட்டம்ஸ், சிராமிக், மெட்டல், எந்த மெட்டீரியலில் வேணாலும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அண்ட் இதை யூஸ் பண்ணுறதுக்கான விதம் வந்து எப்படின்னா, ரெண்டு பக்கமும் எது நம்ம ஒட்டணும்னு நினைக்கிறோமோ அதுக்கான ரெண்டு சர்ஃபேஸ்லேயும் நம்ம இதை போட்டுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுடணும். உடனே எடுத்து ஒட்டிடக்கூடாது. 10-15 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒட்டினோம்னா நல்லா பிடிச்சிக்கும். அப்புறம் இந்த ப்ராடக்ட் நம்ம வாங்கணுன்னா எங்கே வாங்கணும் தெரியுமா? ஹார்ட்வேர் ஷாப்பில், எல்லா ஹார்ட்வேர் ஷாப்லேயும் கண்டிப்பாக இருக்கும், இல்லைன்னா புக் ஸ்டோர்ஸில் கூட இருக்கும். நான் இது வந்து புக் ஸ்டோரில் தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். சரியா எனக்கு ஞாபகம் இல்லை. ஆமாம், புக் ஸ்டோரில் தான் வாங்கினேன். ஸோ நீங்கள் புக் ஸ்டோர் ஏதாவது இருந்ததுன்னா அங்கே ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா ஹார்ட்வேர் ஷாப்பில் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, இப்போ இதை திறந்து இதோட டெக்ஸ்டர் எப்படி இருக்குதுன்னு நான் காட்டுறேன். இது ஒரு மாதிரி பிசுப்பாக ஒரு மாதிரி இருக்கும். இதை பாருங்கள், ஒரு எல்லோ ஷேடில் இருக்குது பாருங்கள். இது நான் சும்மா இப்போ ஒரு துணியில் உங்களுக்கு வேஸ்ட் கிளாத் தான் அதில் போட்டு காட்டுறேன். இது திறந்திங்கன்னா உடனே இமீடியட்டாக மூடிடுங்க. இப்போ இதை வச்சுட்டேன். இதை வந்து உடனே இப்படி ஒட்டக்கூடாது. கொஞ்சம் நேரம் ஒரு 5-10 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒட்டினீங்கன்னா டக்குன்னு பிடிச்சிக்கும். இப்போ வாங்க இதை ஒட்டலாம். இதை இப்படி ஒட்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் 2-3 ஹவர்ஸ்க்கு ரெஸ்ட் டைம் கொடுத்தீங்கன்னா நல்லாவே க்ரிப்பாக பிடிச்சிக்கும். இப்போ இது பாருங்கள், நம்ம எங்கே ஒட்டினோமோ அது இப்படி பிடிச்சிக்கிச்சு பாருங்கள். இப்போ ஒட்டினோன்னே நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு, அதுவே உங்களுக்கு ஒட்டியிருக்கிறது தெரியுது. ஸோ இது நான் சொன்ன மாதிரி எல்லா மெட்டல்ஸ், எந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து இப்போ நம்ம 2-3 ஹவர்ஸ் இப்படி ரெஸ்ட் டைம் கொடுத்துட்டோம்னா நல்லாவே ஒட்டிக்கும். அப்புறம் இதை எடுக்கவே முடியாது, அந்த அளவுக்கு நல்லா க்ரிப்பாக இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த மாதிரி இப்போ என்கிட்ட உடஞ்ச ப்ராடக்ட் எதுவுமே இல்லை உங்கள்கிட்ட காட்டுறதுக்கு, அதனால நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன்ல அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது வந்து நம்ம ஷவர் கர்டன்ஸ் வாங்குவோம்ல, டாய்லெட்ஸ் இந்தமாரிலாம் தொங்க விடுறதுக்கு வாங்குவோம்ல. இந்த ஷவர் கர்டன் வந்து எனக்கு 7 feet தான் தேவைப்பட்டது. பட் நான் ஆர்டர் பண்ணும்போது 9 feet ஆர்டர் பண்ணிட்டேன். அப்போ இதை என்ன பண்ணுறது, ரிட்டன் போடுவோமா என்ன எது? ஆனால் எனக்கு அர்ஜென்ட்டாக அது தேவைப்பட்டது. அதனால் நான் ரிட்டன் போடாமல் இந்த இதை வச்சு தான் நான் இதை ஒட்டி விட்டேன். எந்த லென்த்துக்கு எனக்கு வேணுமோ அதை ஒட்டி விட்டேன். இது பாருங்கள், எனக்கு தெரியும் உங்களுக்கு. இங்கே ஒட்டியிருக்கிற தெரியுதா? இப்படி ஃபோல்டு பண்ணி ஒட்டி விட்டுட்டேன். இந்த சைடும் கம் போட்டிருக்கேன், இந்த சைடும் போட்டிருக்கேன். ஸோ நல்லாவே ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிச்சு. இது எடுக்கவே முடியாது. இப்போ பாருங்க, எடுக்கவே முடியாது. நல்லா எங்கே கம் இருக்கோ அது நல்லாவே ஒட்டிக்கிச்சு, எடுக்கவே முடியாது.
இது நான் போட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 மந்த்ஸ் ஆயிருக்கும். நல்லாவே ஸ்டர்டியாக சூப்பராக இருக்குது. ஸோ இது ஒரு ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ராடக்ட் நான் அதுமாரி யூஸ் பண்ணியிருந்தேன், யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் இது வந்து எனக்கு ஸ்பெஷல் ப்ராடக்ட். இது ஆக்சுவலி டாவின் இருக்கான்ல, அவனோட 10th பர்த்டேக்கு நான் இதை கிஃப்ட் பண்ணியிருந்தேன். அவன் 10th பர்த்டேக்கு 10 கிஃப்ட்ஸ் கொடுத்துருந்தேன். அதில் இது ஃபர்ஸ்ட் கிஃப்ட்டு. இது என்னதுன்னா, டாவின் குழந்தையாக இருக்கும்போது ஒரு சில ப்ராடக்ட்ஸ் இருந்தது என்கிட்ட. ஸோ அதை வந்து மெமரிஸாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால அவன் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இதில் ஒட்டி விட்டேன். ஒட்டி அவனுக்கு இது ஒரு கிஃப்டாக கொடுத்தேன். அவனுக்குமே ஒரு மாதிரி நல்லா இருந்தது, ஸ்பெஷலாக ஃபீல் ஆனிச்சு. இதெல்லாம் சின்ன பிள்ளையில டாவின் யூஸ் பண்ணது. இதெல்லாம் சில்வர் ப்ராடக்ட்ஸ். சில்வர் சின்ன குழந்தையில நம்ம ஃபஸ்ட்டு சாப்பாடு ஊட்டுவோம்ல, சங்கு, ஸ்பூனு, இது அப்புறம் சாக்ஸ், இதெல்லாம். ஸோ இதை வந்து நான் ஒட்டுறதுக்கு வந்து இதை தான் யூஸ் பண்ணேன். நம்ம இந்த ஃபெவிபாண்டை தான் யூஸ் பண்ணி மெட்டலும் ஒட்டியிருக்கேன் பாருங்கள், கிளாத்தும் ஒட்டியிருக்கேன். அதே மாதிரி கிளாஸு, எந்த மெட்டல் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நான் சொன்னேன்ல, அதுமாரி எந்த ப்ராடக்டை வேணாலும் நம்ம ஒட்டலாம். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ, இந்த ப்ராடக்ட்டும் ரொம்ப யூஸ்ஃபுல். அதனால் உங்களுக்கு எங்கேயாவது தேவைப்பட்டுச்சுன்னா 20 ரூபா தான். ஸோ நம்ம ஈஸியாக போய் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதுமாரி நிறையா தெரியாத விஷயங்கள் நம்மளுக்கு நிறையா பேருக்கு இருக்கும். அதனால் என் மூலிமா உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you all in the next video. Bye bye. Thanks for watching.